அடனிக்கு நாசரேத்து இயேசுவ தீர்ப்பு வழங்க போறாங்களாம். அப்படியா? ஆளுநர் வருகிறார். இன்று என்ன வழக்கு? நாசரேத்து இயேசுவு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். தன்னை கடவுளின் மகன் என்கிறான். ஆமாம், இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறான். மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். நம் யூத மதத்தை சீரழிக்கிறான் பாருங்களே. ஆம், இவர்கள் சொல்வது உண்மையே. இவன் எங்களுக்கும் மக்களுக்கும் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். சிலுவை தண்டனை வழங்க உம்மிடம் அழைத்து வந்திருக்கின்றோம். அழைத்து வாருங்கள் அவனை. வருகிறான். மோசக்காரன், நாசக்காரன், குழப்பத்தை ஏற்படுத்துகிறவன். ஹலோ, ஹலோ. இவர்கள் குற்றம் சுமத்துகிறார்களே, மறுமொழி ஒன்றும் பேச மாட்டாயா? இவனிடம் குற்றம் ஒன்றும் நான் காணவில்லையே. இவனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இவனுடைய இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை. அவனுடைய இரத்தப்படி எங்கள் மேல் விழுகட்டும். ஆமாம், எங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். முதல் நிலை, படைத்தவரை படைப்புகள் தீர்ப்பிடுகின்றன. கெட்சமனே தோட்டத்தில் கயவர்களால் கைது செய்யப்பட்டவர் இதோ தான் படைத்த மனிதனிடமே தண்டனை பெற தயாராகின்றார். இது ஒரு வித்தியாசமான நீதிமன்றம். குற்றவாளிகள் கூடி நின்று குற்றமற்றவருக்கு தண்டனை வழங்கும் வித்தியாசமான நீதிமன்றம். இங்கு பாவிகள் அனைவரும் அரியணையில் அமர்ந்திருக்க நீதிபதியோ கூண்டில் நிற்கின்றார். இந்த அடிவருடிகள் கூட்டத்தின் ஆறாவர ஒலிக்கும் முன் ஆண்டவர் இயேசு அமைதியாகின்றார். சர்வ வல்லமை படைத்திருந்தும் சாமானியர்களின் சட்டத்திற்கு முன் சரண் அடைகிறார். நீ அரசனா என்ற அறியாமை கேள்விக்கும் சரி, உண்மையா அது என்ன என்ற நையாண்டி கேள்விக்கும் சரி, அவர் பதிலாக கொடுத்தது சலனமில்லா மௌனம் மட்டுமே. மாசற்ற செம்மறி இவர் என்பதை மனமாற அறிந்தும் கூட தன் மனசாட்சியை மறைத்துவிட்டு பொய் தீர்ப்பு எழுதுகிறான். கொடியவன் பிலாத்து
தன்னலம் மிகுந்த தலைமை குருக்களோடும் பாவத்தில் உழலும் பரிசேயரோடும் இணைந்து ஒரு மாபெரும் வரலாற்று பிழைக்க தொடக்க உரை எழுதுகிறான். சீசருக்கு நண்பன் என்னும் சிற்றின்ப சாடகத்தில் மாசற்ற செம்மறிக்கு மரண தீர்வை தலனிக்கிறான். கைகளை கழுவிக்கொண்டே தீர்ப்பிடுகிறான். இத்துடன் மனுக்குலத்தின் பாவமும் கழுவப்பட இருக்கின்றது என்பதை அறியாமலேயே சிந்திப்போம். எத்தனை முறை நாம் வாழ்வதற்காக பிறரது வாழ்வை கெடுத்திருப்போம். நமது சுயநலத்திற்காக பிறரை சிக்கலில் மாட்டிவிட்டிருப்போம். சரிவர யோசிக்காமலும் ஆராயாமலும் பிறர் மீது இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சுமத்திருப்போம். எந்த விதத்தில் நாம் பிளாத்துவை விட நல்லவர்கள்? ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் சுயநலத்திற்காக என் அண்டை அயலாரை துன்புறுத்தாமல் வாழும் நல்ல மனதை எனக்கு தாரும். ஆமென். அடி அடி எனக்காக மரம் சுமந்தீரோ, அயலாரின் சுமையெல்லாம் உவந்தேற்கவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. சிலுவை எங்க? சிலுவையை தூக்கு. அவன் மேல வையி. அந்த முள்முடியை எடுத்து தலையில நல்லா சூட்டி வை. நல்லா அடித்து வை. அடி அடி. நல்லா இருக்கு. நல்லா அவன் தலையில முள்ளு குத்தட்டும். ரத்தம் வடிகிற அளவு அடி. இரண்டாம் நிலை. மலரின் தோள்களில் மரம் ஏற்றப்படுகிறது. பாவ மாசனுகா பரிசுத்தராக வாழ்ந்த இயேசு பாவங்களை, அதுவும் பிறரின் பாவங்களை சுமக்க தயாராகின்றார். யாராலும் பருக முடியாத துன்ப கிண்ணத்தை பருக தம்மையே ஆயத்தம் செய்கின்றார். தமது மௌனத்தின் பரிசாக மரண தண்டனை பெற்றவர். தமது கொலை கருவியை சுமந்து செல்ல தாராள மனதோடு முன் வருகின்றார். 33 வயதில் 39 கசையடிகளை தம் உடலில் ஏற்கின்றார். ஏளனம், இகழ்ச்சி, எச்சில், கசையடி என அனைத்தையுமே அமைதியுடன் தாங்கிக் கொள்கிறார் இயேசு. அவமானத்தின் அடையாளமாக, கொடுமையின் சின்னமாக இதுவரை இருந்த சிலுவை இந்த கணம் முதல் ஆறுதலின் அடையாளமாக, மீட்பின் சின்னமாக மாறப்போகிறது. உடலில் உறுதியில்லை என்றாலும் உள்ளத்தில் உறுதியோடு சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி பயணிக்கிறார் இயேசுவின் கால்கள். சிந்திப்போம். இன்று நம்மில் எத்தனை பேர் குறுகிய லாபத்திற்காக தாங்க முடியாத சுமைகளை பிறர் மீது சுமத்தி கொண்டிருக்கிறோம்? நம்மை விட எளியவரை வாட்டி வதைத்தும் பிறரை ஏளனம் செய்தும் நாம் எத்தனை முறை மகிழ்ந்திருப்போம்? நாம் செய்யும் இது போன்ற தவறுகள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தும் சிலுவைகள் தானே. ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, எனது சுயநலத்திற்காக என்னை விட எளியவர்களை வாட்டி வதைக்காமல் வாழும் நல்ல உள்ளத்தை தாரும். ஆமென். சுமை சுமந்தோரே எல்லோரும் வாருங்கள், உங்கள் சுமையை நான் சுமக்கிறேன் என்றான். இன்று அவன் எப்படி சுமக்கிறான் என்று பார்ப்போம். ஆசையிலே
அடி அடி நீயாக நான் அரே. மாறவோ தள்ளு. இயேசுவே நீயாக நான் மாறவோ உங்கள் பாதம் கல்லில் மோதாதபடி பார்த்துக் கொள்வேன் என்றான். ஆனால் இன்றோ எப்படி விழுந்து கிடக்கிறான் என்று பாருங்கள். மூன்றாம் நிலை. மல்லிகை பூ ஒன்று மண்ணில் வீழ்கிறது. மனுகுலத்தின் மீட்பை தம் மரணத்தின் மூலம் பெற்றுத்தர இறைமகன் இயேசு பாரச் சிலுவையோடு நடந்து கொண்டிருக்கின்றார். தம் மன்னக வாழ்வில் அவர் மேற்கொள்ளும் இறுதி பயணம் இதுதான். எத்தனையோ நகர்கள் நடந்து சென்று போதித்தவர் இன்று மரணத்தின் விளிம்பில் கல்வாரி மலை நோக்கி நடக்கின்றார். எத்தனையோ மலைகளுக்கு ஏறி சென்று ஜெபித்தவர் இன்று மண்டை ஓடு மலை நோக்கி மௌனமாக நடக்கிறார். தலையிலே முள்முடியின் தாக்குதல், உடலிலே கசையடியின் காயம், இவற்றோடு தோளிலே சிலுவையின் பாரமும் இணைந்து இறைமகனின் பாதங்களை இடற வைக்கின்றன. தள்ளாடி தடுமாறி நடந்து வந்த இயேசு இனியும் நடக்க தெம்பின்றி மண்ணில் சாய்கின்றார். சந்தன மாலை சகதியில் சாய்ந்தது போல மானிட மகனின் உடல் மண்ணில் விழுகின்றது. தம் துன்பங்களின் மத்தியிலும் தடம் பதித்து வந்தவர் இன்று வேதனையின் உச்சத்தில் மண்ணில் முகம் பதிக்கிறார். தங்கள் பாவத்திற்காக சேர்த்துதான் அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை உணராமல் இரக்கமில்லா இதயத்தோடு அவரை சாட்டையால் அடிக்கின்றனர் படை வீரர்கள். மண்ணில் விழுந்த இயேசுவுக்கோ எழ முடியாத அளவிற்கு வேதனை. மரச்சிலுவையின் பாரத்தால் அவரது தினவெடுத்த தோள்களும் மரத்து போய் விடுகின்றன. தன் லட்சிய பயணத்தில் இடையூறு ஏற்படக்கூடாது என்ற கொள்கை உணர்வுடன் வேதனையை வென்று எழுகிறார் இயேசு தொடர்ந்து நடக்க. சிந்திப்போம். இன்று நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை பிறரை விழச் செய்கிறோம். நம்மோடு வாழும் ஏழை எளியவரை வீழ்த்தி அதில் வெற்றி காண எத்தனை முறை துடித்திருப்போம். பிறரது வீழ்ச்சியில் மகிழ்ச்சியை காணும் நமக்கும் இந்த படை வீரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரது வீழ்ச்சியில் வாழ வேண்டும் என நினைக்காமல் அவர்களும் வாழ வேண்டும் என்று உழைக்கும் நல்மனதை எனக்கு தாரும். ஆமென். அடி 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 இழுத்து வா. எனக்காக ஓகே. தாயை கண்டீரோ புடி புடி அடி, தள்ளு. விடக்கூடாது இன்னைக்கு அவனை. தாழ்ச்சியினை நான் முடிச்சிரு. கொள்ளவோ இயேசுவே நீயாக அடி, நல்ல அடி. நான் மாறவோ அடி. இயேசுவே அட, தள்ளு அவனை. நீயாக நான் மாறவோ உங்களை தாயின் கருவில் தாங்குவேன் என்றான். இதோ தாயின் முன் மௌனமாய் நிற்கிறான் பாருங்களே. நான்காம் நிலை. உரையும் வாளும் ஒன்றை ஒன்று பார்க்கின்றன. தாயும் சேயும் சந்தித்த அத்தருணத்தில் சொல்லொன்னா வேதனையை தன் உள்ளத்தில் உணர்கிறார் அந்த உத்தம தாய். தள்ளாடி கொண்டிருக்கும் மகனை ஆறுதல் படுத்த வந்தவர் இப்பொழுது தனக்கே ஆறுதலின்றி தடுமாறுகிறார். சர்வ வல்லவரை பெற்றெடுத்தாலும் அவரும் சராசரி பெண்தானே. தாயின் மனம் படும் பாடு தயனுக்கு புரிகிறது. ஆகட்டும்,
என்ற ஒற்றை வார்த்தையால் இந்த அவனுக்கு மீட்பை கொண்டு வரும் கருவியாக மாறியவள் இன்று ஆன்மாக்குள்ளே அழுது கொண்டிருப்பது அவரது கண்களுக்கு தெளிவாகவே தெரிகிறது. அன்னை வந்தது மகனுக்கு ஆறுதல் சொல்ல அல்ல, கல்வாரி பயணத்தில் கலந்து கொண்ட மகனை பார்த்து கண்ணீர் வடிக்கவும் அல்ல. பேதுருவை போல வேண்டாம் ஆண்டவரே உமக்கிந்த பாடுகள் என்ற வேதனைப்பட அல்ல, மாறாக தொடர்ந்து முன்னேறும்படி தொடர்ந்து உற்சாகப்படுத்த உன் அண்ணன்களைப் போலவே ஆண்டவருக்காக உயிரை விடு என்று தன் இளைய மகனை தூண்டிய மக்கப்பேயர் காலத்து தாயை போல கடவுளின் விருப்பத்தை மட்டுமே மனதில் முன்னிறுத்தி கல்வாரியை நோக்கிச் செல் என்று தம் மகனை உற்சாகப்படுத்தியவர் அன்னை மரியாள். சிந்திப்போம். கொள்கையில் உறுதியுடன் உழைக்கும் நல்லோரை எத்தனை முறை காயப்படுத்தியிருப்போம். முன்னேறி செல்வோரை அன்னை மரியாளை போல் தட்டி கொடுக்காமல் எத்தனை முறை அவர்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்போம். கல்மனம் கொண்ட நமக்கு மரியாவின் பிள்ளைகள் என சொல்லிக்கொள்ள எப்படி மனம் வருகிறது? ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, முன்னேறி செல்வோருக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் உபத்திரமாக இல்லாமல் இருக்கும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமென். அடி அடி அவரின் கையிலே துணை நிற்கவோ, எனக்காக கரம் கோர்த்தீரோ, மற்றவரின் தேவையிலே துணை நிற்கவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ, இயேசுவே நீயாக நான் மாறவோ. இளவன கடவுளின் மகன் என்று சொன்னவனுக்கு இன்று மனிதனின் உதவி தேவைப்படுகிறது பாருங்கள். தன்னை கடவுளின் மகன் என்று சொன்னான். இன்றோடு இவன் வாழ்க்கை முடிந்து விட போகிறது. ஐந்தாம் நிலை. ஆலமரத்தை அருகம்புல் தாங்குகிறது. கண்கள் படபடக்க, கால்கள் கிடுகிடுக்க, இயேசுவின் கல்வாரி பயணம் தொடர்ந்து நடக்கிறது. ஒளி இழந்த விழிகளோடும் வலுவிழந்த கால்களோடும் பலமிழந்த கைகளோடும் முன்னேறி கொண்டிருக்கிறார் நம் மீட்பர். தாங்க முடியாத சிலுவை பளு அவரை நடக்க விடாமல் தடுக்கிறது. அவரது முன்னேற்ற பாதைக்கு முட்டுக்கட்டை போடுகிறது. படை வீரர்கள் தொடர்ந்து அடித்தாலும் நகர மறுக்கின்றன. இயேசுவின் உயிர் போய்விட்டால் பிலாத்துவின் கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் தங்கள் வேலை போய்விடுமே. இயேசுவின் வேதனையை விட அவர்களின் வேதனைதான் பெரிதெனப்படுகிறது. ஒற்றை வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கியவர் இன்று அற்ப மனிதனிடம் உதவி கேட்டு நிற்கிறார். காலம் முழுவதும் நம்மை சுமப்பவருக்கு இன்று தன் சுமையை சுமக்க முடியவில்லை. குற்றமில்லா நிலையில் சீமோன் முகத்தை பார்க்கிறார். இயேசுவின் உடலில் ஊற்றெடுக்கும் வேதனை சீமோனின் உள்ளத்திற்கு புரிகிறது. மறுபேதும் சொல்லாமல் இறைமகனுக்கு உதவ முன் வருகிறார். கிடைத்தற்கரிய பெரும் பேறு அவருக்கு கிடைத்துள்ளது. எல்லாம் வல்ல இறைவனின் மீட்பு திட்டத்தில் தானும் ஒரு கருவியாய் இணைந்தது கண்டு பெரிதும் மகிழ்கிறார் சீமோன். சிலுவையை சுமப்பவன்தான் உண்மை சீடன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு அங்கு புதிய அர்த்தம் கிடைக்கிறது. இயேசுவின் 3 ஆண்டு பணி வாழ்வில் இயேசுவை பின் சென்ற இறுதி சீடனாக சீமோன் மாறுகிறான். இயேசுவின் கரத்தோடு சீமோனின் கரம் இணைந்ததால் இயேசுவின் சுமை சற்றே எளிதாகிறது.
உறுதி கொண்ட உள்ளத்துடன் இயேசுவின் பயணம் தொடர்கிறது. சிந்திப்போம். வாழ்விழந்து வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு என்றாவது உதவி இருப்போமா? தொடரும் துன்பங்களால் தளர்ந்து போன மக்களை சீமோன் போல தாங்கி பிடிக்க என்றைக்காவது முயற்சி செய்திருப்போமா? பிரதிபலன் பாராது உதவி செய்த சீமோன் எங்கே? நாம் எங்கே? ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என்னோடு வாழும் ஏழைகளுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்யும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமேன். அச்சத்தினை அடி அவனை. விலக்கி தள்ளு, தள்ளு. அடி அவனை. இலே. அடி. எனக்காக முகம் பதித்தீரோ. அச்சத்தினை விலக்கி ஏதிடம் சேர்த்தவோ. இயேசுவே, நீயாக நான் அடி, அடி. மாறவோ. அடி அவனை. இலே. இயேசுவே, இலே. அடி, அடி. மாறவோ. தள்ளு. அடி இழு. இலே. உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன் என்றான். இவனுடைய கண்ணீரை துடைக்க பெண் தேவைப்படுகிறாள் பாருங்களே. ஆறாம் நிலை. சிங்கத்தின் முகத்தை சிறுமுயல் துடக்கிறது. வல்லூறுகளை தாண்டும் மாடப்புறா போல படை வீரர்களை தாண்டி வருகிறாள் வெரோனிகா என்னும் வீரமங்கை. இரத்த திட்டுக்களால் நிறைந்திருக்கும் இயேசுவின் திருமுகம் அவருக்கு உள்ளத்தில் வலிமை ஏற்படுத்துகிறது. 1000 துன்பங்களுக்கு நடுவிலும் அமைதியின் மறு உருவாய் காட்சி தரும் இயேசுவை தன் கையிலுள்ள சிறு துணியால் துடைக்கிறாள். கார்மேகம் விலக காட்சி தரும் கதிரவன் போல ஒளிவீசி பிரகாசிக்கிறது இயேசுவின் திருமுகம். மன நிறைவோடு தன் கையிலுள்ள துணியை பார்க்கிறாள். இரத்த கரைகளோடு இயேசுவின் திருமுகம் அப்படியே பதிந்துள்ளது. தன் மீது வெரோனிகா காட்டிய பாசத்திற்கு பரிசளித்து தன் கல்வாரி பயணத்தை தொடர்கிறார் இயேசு. சிந்திப்போம். நம் சுயநல வட்டத்தை தாண்டி என்றைக்காவது பொதுநல பாதையில் அடியெடுத்து வைத்திருப்போமா? உதவி வேண்டி நிற்போரை கண்டும் காணாமல் எத்தனை முறை முகத்தை திருப்பி இருப்போம்? கேட்காமல் உதவிய வெரோனிகா முன் கேட்டும் உதவி செய்யாமல் நிற்கும் நாம் யார்? ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரது துன்ப துயரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் நல்மனதை தாரும். ஆமேன். அடி. அடி. அடி அடி. இலே. அது தள்ளு. நான் திருந்துவோ. எனக்காக நிலம் வீழ்ந்தீரோ. பாவத்தினை தொடராது நான் திரும்புவோ. இயேசுவே, அடி அடி. நீயாக நான் தள்ளு, அடி. மாறுவோ. தள்ளு தள்ளு இயேசுவே, நீயாக தள்ளு தள்ளு. அடி. கன்னத்துல அடி. அடி. உங்களை விண்ணகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னான். இதோ 2 முறை விழுந்து விட்டான் பாருங்களே. ஏழாம் நிலை. சந்தன பூ ஒன்று சகதியில் சாய்கிறது.
கண்கள் இருண்டு போக, கால்கள் சுருண்டு போக மீண்டும் தரையில் விழுகிறார். அவர் மீது விழுந்த சிலுவை இன்னும் அவரை அதிகமாக அழுத்துகிறது. அழுது அரற்ற கூட உடலில் பலம் இல்லாததால் மண்ணில் புதைகிறார். சற்று முன் வெரோனிகாவின் தயவால் துடைக்கப்பட்ட முகம் முழுவதும் மண்ணாகிறது. தன் வலிமையெல்லாம் ஒன்று திரட்டி எழ முயற்சிக்கிறார், முடியவில்லை. குப்புற விழுந்து கிடக்கும் இயேசுவை கோபத்தோடு அடிக்கிறார்கள் மனதில் ஈரமே இல்லாத படை வீரர்கள். அவர்களது சாட்டை இயேசுவின் முகத்தை பதம் பார்க்கிறது. படுத்த படுக்கையாய் கிடந்தவர்களையெல்லாம் எழ வைத்தவர் இங்கு எழுவதற்கு சக்தியற்று மண்ணோடு மண்ணாய் கிடக்கிறார். துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் எழுந்து தம் பயணத்தை தொடர்கிறார் இயேசு. சிந்திப்போம். எரிகிற வீட்டில் பிடுங்கின மட்டும் லாபம் என்ற மனநிலையோடு எத்தனை முறை பிறரது துன்பத்தில் ஆதாயம் தேட முயன்றிருப்போம். சறுக்கி விழுந்தோரை கைதூக்கிவிட என்றாவது முயன்றிருப்போமா? விழுந்து கிடக்கும் இயேசுவை விடாமல் அடிக்கும் படை வீரர்களைப் போலத்தானே நாமும் இருந்திருப்போம். ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, கண்ணீரோடும் கவலையோடும் இருப்போரை கை தூக்கிவிடும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமேன். தூக்கு தூக்கு, இழு, அடி அடி, இல்ல எடுத்துட்டு வா, தூக்கு, ஓட்டவன அடி, நல்லா அடி, நல்ல அடி, இழுத்து வாங்க. மொழி உரைத்தீரோ, அடி அறிந்து செய்த விடக்கூடாது. பிழைகளுக்காய் நான் அடி, வருந்தோ. அடி அடி. இயேசுவே, நீயாக நான் மாறவோ. விடக்கூடாது விடக்கூடாது. நீயாக நான் மாறவோ. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்றான். ஆனால் எல்லோரும் துயரத்தில் புலம்புவதை பாருங்களே. எட்டாம் நிலை. விளக்கின் நிலை கண்டு விட்டில் பூச்சி அழிகின்றது. தங்கள் வீடுகளை விட்டு வீதிக்கு வருகிறார்கள் மக்கள். மாசற்ற செம்மறையின் மரணத்தை நோக்கிய பயணத்தை பார்க்க பெருங்கூட்டமே வழியெங்கும் திரண்டு நிற்கிறது. அவரது பாடுகளைக் கண்டு பரிதாபப்படுவோர் சிலர், அவரது வேதனைகளைக் கண்டு எள்ளி நகையாடுவோர் பலர். அப்படி பரிதாபப்படும் பாமர மக்கள் கூட்டத்தில் எருசலேம் நகரத்து பெண்களும் அடக்கம். நேற்று வரை நலிவுற்றோரின் நம்பிக்கை நட்சத்திரமாக உலவி கொண்டிருந்தவர் இன்றுதானே நலிவுற்று நடுவீதியில் உலா வருவது கண்டு அவர்களது இதயங்கள் இரக்கப்படுகின்றன. தங்கள் அழுகை ஆண்டவர் இயேசுவுக்கு ஆறுதல் தரும் என அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நடந்ததோ வேறொன்று. எருசலேம் மகளிரின் கண்ணீர் தன் லட்சிய பயணத்திற்கு இடையூறு செய்வதாகவே எண்ணுகிறார் இறைமகன். ஆறுதல் சொல்ல முடியாத அவநிலையில் இருக்கும் அவர் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். என் பாடுகளுக்காக அழ வேண்டாம், உங்கள் பாவங்களுக்காக அழுங்கள். என் துன்ப நிலைக்காக அழ வேண்டாம், உங்கள் துயர நிலைக்காக அழுங்கள். ஏனெனில் நான் பச்சை மரம், நீங்களோ பட்ட மரங்கள். கடுந்துயரிலும் இயேசுவின் குரல் கணீர் என்று ஒலிக்கிறது. இயேசுவோடு வரும் ஆதிக்க கூட்டத்திற்கு இயேசுவின் வார்த்தைகள் அருச்சியை தந்திருக்கும். சிந்திப்போம். பிறர் துன்பத்தை என்றைக்கையாவது நாம் துன்பமாக எண்ணியிருக்கிறோமா?
அவல நிலையில் உள்ள இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்க முற்படும் எருசலேம் நகர பெண்கள் போல என்றைக்காவது வாழ்ந்திருப்போமா? ஆறுதல் தர முயலும் பெண்களுக்கே ஆறுதல் தரும் இயேசுவை பின்பற்றாமல் கிறிஸ்தவன் என்று நம்மால் எப்படி சொல்லிக் கொள்ள முடிகிறது? ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் துன்பத்தை பற்றி நினைக்காமல் பிறர் துன்பத்தை தீர்க்க பாடுபடும் நல் மனதை தாரும். ஆமேன். இலே அடி இலே அடி தள்ளான பாவத்தின் சேற்றினின்று அடி 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 அவனை அடி எனக்காக நிலம் சாய்ந்தீரோ புடி 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 அடி அடி அவனை இலே நின்று நான் மீளவோ தள்ளு இயேசுவே அடி 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 நான் மாறவோ இயேசுவே புடி புடி அடி அவனை அடி நான் மாறவோ அடி புடி அடி தள்ளுங்க அவனை நான் விண்டகத்திலிருந்து வந்தவன் என்றான். இன்று மண்ணோட மண்ணாக மடிய போகிறான் பாருங்களே. ஒன்பதாம் நிலை. நீதியின் சூரியன் நிலத்தில் விழுகிறது. கொடுமையான சித்திரவாதைகளால் உள்ளம் குமுறுகிறார் இயேசு. தன் துயரத்தின் பாதையில் 3/4 பங்கு கடந்து விட்டார். இன்னும் பாக்கி இருப்பது கொஞ்ச தூரம்தான். கண்ணு கெட்டும் தூரத்தில் கல்வாரி மலையுச்சி. அந்த எல்லையை அடைந்தவுடன் தன் மண்ணக வாழ்வு முற்று போகிறது என உள்ளத்தில் எண்ணுகிறார். ஆனால் மீதமிருக்கும் கொஞ்ச தூரத்தையும் கடப்பதற்கு உடலில் தெம்பில்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை குருதியால் குளித்துவிட்டதால் உடலில் ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லை. உடலில் வேறு இடமே இல்லாத அளவிற்கு கசையடி காயங்கள். அவற்றிலிருந்து இடைவிடாமல் வடிந்து கொண்டிருக்கும் இரத்தம். 33 ஆண்டுகளாக தேக்கி வைத்திருந்த சக்தி அனைத்தையும் ஒரே நாளில் நீக்கிவிட்டதை போன்ற ஒரு உணர்வு. எல்லாம் சேர்ந்து இயேசுவை மீண்டும் நிலை தடுமாற செய்கின்றன. தொடர்ந்து நடக்க முடியாதபடி தொய்ந்து போன இயேசு மீண்டும் கீழே குப்பர விழுகிறார். இன்னும் ஒரு சில அடிகள் எடுத்து வைத்தால் தன் கொலைக்களம் வந்துவிடும் என்றாலும் தொடரும் தாக்குதலால் செய்வதறியாது எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறார் இயேசு. படை வீரர்கள் வழக்கம் போல் அடிக்கிறார்கள். மரணத்தில் விளிம்பில் நிற்கும் இயேசு தத்தி தத்தி எழுகிறார் மீண்டும் நடக்க. சிந்திப்போம். விழுந்த போதெல்லாம் எழுந்த இயேசுவை போல எத்தனை முறை எழுந்திருப்போம்? சிறு துன்பம் என்றாலே சுருண்டு படுத்துக்கொண்டு முயற்சியே இல்லாமல் எத்தனை முறை வாழ்ந்திருப்போம்? விழுவதே எழத்தான் என்று வாழ்ந்து காட்டிய இயேசுவை எப்படி நம் வாழ்வில் பிரதிபலிக்கப் போகிறோம்? ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் கவலைகள் பெரிது என எண்ணி கவிழ்ந்து விடாமல் எழுந்து நடக்க நல் மனதை தாரும். ஆமேன். தூக்கு தூக்கு இலே அடி தூக்கு அடி அடி இலே அடி இழுத்து அடி அவனை தூக்கு அவனை இலே மிதி. எந்திரி இலே அடி அடி இழுத்து வா விடக்கூடாது அடி அவனை இலே நல்ல அடி அடி இழுப்பா இலே இலே இழுத்தாங்க கொண்டாங்க அற அவனை கன்னத்துல அற அல்ல இலே
உடலுக்கு எதை உடுத்துவது என்று கவலைப்படாதிருங்கள் என்றான். ஆனால் இவனோ ஆடையின்றி நிர்வாணமாயிருக்கின்றான். பத்தாம் நிலை. நீலவானம் நிர்வாணம் ஆகிறது. இயேசு அணிந்திருந்த ஒற்றை ஆடையையும் உருவுகிறார்கள் படை வீரர்கள். தன் ஒரே மகனுக்காக தையலே இல்லாமல் அன்னை மரியாள் தயாரித்து கொடுத்த அங்கி, அதுவும் அந்த பரிசேய கூட்டத்தின் கண்களை உறுத்தி இருக்கிறது. மறுப்பு சொல்லவோ தடுக்கவோ கூட இயேசுவால் முடியவில்லை. கசையடி காயங்களின் இரத்தத்தோடு சேர்ந்து ஒட்டி இருந்த அந்த அங்கி அவரது தசையையும் சேர்த்து பீத்து கொண்டு வருகிறது. காய்ந்திருந்த காயங்கள் மீண்டும் எழுச்சி பெற்றது போல குருதியை கொப்பளிக்கின்றன. மரண வேதனையில் துடிக்கிறார் இயேசு. அவரது நிர்வாணத்தையும் அவமானத்தையும் கூட ரசிக்கிறது அந்த இதயமே இல்லாத இருளின் கூட்டம். அணிந்திருந்த ஆடை கூட அடுத்தவன் கைக்கு போய்விட்ட அவல நிலை. மரணத்தை தருவதற்கு முன்னும் அதற்கு விளையா? மானத்தை கூட எடுத்து கொண்டார்கள் பாவிகள். தமது நேரம் நெருங்குவதை நினைத்து ஆழ்ந்த அமைதியுடன் நிற்கிறார் இயேசு. சிந்திப்போம். எத்தனை முறை நம் சொல்லால் செயலால் பிறரை அவமானப்படுத்தி இருப்போம். பிறர் நம்மை விட வளர்ச்சி அடைவது கண்டு மனம் பொறுக்காமல் அவர்களுக்கு குழிபறிக்க நினைத்திருப்போம். இயேசுவின் சாயலில் உள்ள மனிதர்களை நாம் அவமானப்படுத்தும் போதெல்லாம் அவமானப்படுவது இயேசுவும் தானே. ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறரை அவமானப்படுத்தி மகிழாமல் அவரது வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமேன். அடி அடி. எனக்காக காயம் கொண்டீரோ, எடுத்து வா சிலுவையை எடுத்து வா. எடுத்து வா. காயம் கொண்டீரோ, மானிடர்த்தம் காயத்திற்கு மருந்தாகவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. நீயாக நான் மாறவோ. நல்ல அடி. உங்களை உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்றான். ஆனால் அவன் கைகளில் நாங்கள் ஆணிகளை பொருத்தியுள்ளோம் பாருங்கள். 11ஆம் நிலை. இலவச பஞ்சில் இரும்பு பாய்கிறது. மானிட மகனின் மரணத்திற்கு தயாரிப்பு பணிகள் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கின்றன. சிலுவையை நடுவதற்கு குழி தோண்டப்படுகின்றது. சிலுவை மரத்தில் இயேசுவை தாங்கி பிடிப்பதற்காக கூரிய ஆணிகள் கொண்டு வரப்படுகின்றன. அவரோடு சேர்த்து கொள்வதற்காக 2 கள்வர்களை சிலுவையில் அறைகிறார்கள். ஆணிகளால் அறையும் போது ஆடாமல் இருப்பதற்காக
அவரது கைகளையும் கால்களையும் சிலுவை மரத்தோடு சேர்த்து கட்டுகிறார்கள். காவலுக்கு வந்த ஏவல் கூட்டம் சலனம் ஏதுமின்றி சஞ்சலம் சிறிதுமின்றி அறைவதற்கு ஏதுவாக தன் திருக்கரங்களை விரித்து காட்டுகிறார் இயேசு. கூரிய ஆணிகளால் அவரது கைகளையும் கால்களையும் சேர்த்து அறைகிறார்கள். இயேசுவின் உடலில் மிச்சமிருந்த இரத்தம் பெருக்கெடுத்து படைவீரனின் முகத்தில் தெரிக்கிறது. அவன் பாவங்களை தன் இரத்தத்தை தெளித்து துடைக்கிறார் இயேசு என்பதை அவன் அறியாமல் அவன் ஆணியை இன்னும் வேகமாக அடிக்கிறான். உள்ளத்தை துளைக்கும் வேதனையோடு இயேசு கதறுகிறார். அவர் துடித்த துடிப்பை பார்த்தால் கல்வாரி மலையின் கற்கள் கூட கண்ணீர் வடிக்கும். அவரது கதறலை பொருட்படுத்தாமல் அவரது உடலை 3 ஆணிகளுக்குள் முடக்குகிறார்கள் படைவீரர்கள். சிந்திப்போம். எத்தனை முறை நன்மைகளை மட்டும் செய்து வாழும் நல்லவர்களை அவதூறாக பேசியிருப்போம். நமது சுயநல போக்கிற்காக எல்லோருக்கும் நன்மை பயக்கும் நற்செயலுக்கு தடை போட்டிருப்போம். நன்மைகளின் நாயகனை ஆணிகளால் முடக்கும் படைவீரர் கூட்டமும் நன்மை தரும் செயல்களை முடக்கும் நாமும் செய்து கொண்டிருப்பது ஒரே வேலையைத்தானே. ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மை தரும் செயல்களையே செய்து வாழும் நல் மனதை தாரும். ஆமென். இறைவனின் உறவினிலே என்னை சேர்க்கவும் எனக்காக உயிரீந்தீரோ. இறைவனின் உறவினிலே என்னை சேர்க்கவும் தொலைந்தான் இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. எப்படி இறங்கி வருகிறான் என்று பார்ப்போம். இறந்த லாசரை கல்லறையில் உறங்குகிறான் என்றான். இப்பொழுது இவனோ சிலுவையில் தொங்குகிறான் பாருங்களே. அம்மா, அம்மா, இதோ இதோ உம் மகன். இதோ இதோ உன் தாய். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் ஏன் என்னை கைவிட்டீர்? தாகமாயிருக்கிறது. எல்லாம் எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உமது கையில் என் ஆவியை படைக்கிறேன். அப்பாடா. இன்றோடு முடிந்தது. இனி சுதந்திரமாக திரியலாம். இனிமே நல்லா சுருட்டலாம். நம்மளை யாரு கேட்க போறா? பனிரெண்டாம் நிலை. உலகிற்கே ஒளி தந்த அகல் விளக்கு அணைகிறது.
இயேசுவின் இறப்பை அறிந்த இயற்கை துடிக்கிறது. பூமி பிளக்க சூறாவளி சுழல்கிறது. வழிபாடு செய்யப்பட வேண்டியவரின் வாழ்வு முடிந்து விட்டதை எண்ணி திருக்கோவில் திரைசீலை இரண்டாக கிழிகிறது. ஆழ்ந்த அமைதியுடன் உயிரற்ற உடலாய் தொங்குகிறார் இயேசு. சிந்திப்போம். எத்தனை முறை நமது போலியான மகிழ்ச்சிக்காக தெரிந்தே தவறு செய்திருப்போம். நீதியின் குரல் வலையை நெரித்திருப்போம். அநியாயம் நடப்பது கண்டு அமைதியாக சென்றிருப்போம். உண்மைக்கும் நன்மைக்கும் எதிராக நாம் செய்யப்படும் போதெல்லாம் இயேசுவின் உயிரை பறித்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பது நமக்கு புரிகிறதா? ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, பிறருக்காக வாழ்ந்த உம்மை பின்பற்றி தவறுகளை தட்டி கேட்கும் தைரியத்தை எனக்கு தாரும். ஆமேன். துயரினிலே பங்கேற்கவோ அவனை தூக்க எனக்காக மடி சாய்ந்தீரோ அடுத்தவர் தம் துயரினிலே பங்கேற்கவோ இயேசுவே நீயாக நான் மாறவோ இயேசுவே நீயாக நான் மாறவோ. பாவியான பெண்களை எல்லாம் அம்மா அம்மா என்றான். ஆனால் இன்று அவன் தாயோ அனாதையாய் மகனே மகனே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள். என் செல்லமே, என் ராசாவே, என் உடையதே, என் நெஞ்சமே, ஒரு குழைந்த உன்னை நான் பார்க்கையில பெத்த மன தங்களையோ தேவ தூது அன்று வந்ததே தேவ மகனை நீ சுமப்பா என்று நீ நான் செத்தே நீ மடி தாங்கவா செத்த ஆகட்டும்னு சொன்னேனே அதுக்காகவா எனக்கு இந்த நிலை உன்னை சாட்டையால அடிக்கிறத பாக்குறப்ப பெத்த மனசு துடிக்குதே ராசா நீரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பாக்குறப்ப பெத்த மனம் தாங்களையே உன்னை தப்பேது செய்யாத என் புள்ளைய 30 வெள்ளி காசு கொள்ளி போட்டதே 12 சீடர்கள் உன் கூட இருந்தாங்களே இப்ப ஒருத்த கூட உனக்கு உதவலையப்பா பாவக்கார சூழ்ச்சி செஞ்சு கையவர்க உன்னை சிலுவையிலே அரைஞ்சிட்டாங்களே அப்பா செடி கொடி மரத்துக்கெல்லாம் இரக்கம் காட்டின கடவுளே படிக்கட்டாய் நின்று பாவத்தை ஒழிக்க வந்த என் பாச மகனுக்கு எப்பா இரக்கம் காட்டல அப்பா அப்பான்னு உன்னை தப்பாது பீடித்த என் பாச மகன மரணித்தத பாருங்களே
பிறந்தப்ப உன்னை வாரி அணைச்சு முத்தமிட்டேனே, அந்த மேனி எல்லாம் விழாவெல்லாம் குத்தி திறந்து கிடக்கே. பாவக்கார நாசமா சூழ்ச்சி எல்லாம் செய்து அவர்களை நீ தலனை மீற நடக்க செய்தீரே. ஆனா அவங்க உனக்கு சுட்டுன மகுடந்தா இந்த முள்மூடியா. திருவிழாவில் உன்னை காணாத போது என் மனம் தங்களையே ஐயா. இப்ப உம்மேனி எல்லாரத்த வடிஞ்சு ஆறாக ஓடுதப்பா. ஏரோது கிட்ட இருந்து தப்பிக்க எகிப்துக்கு தூக்கி போனேனே. ஆனா இந்த பாவி பிளாத்து கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியலையே. ஏப்பா நீ இந்த பிளாத்து பட உன்னைய சிலுவையிலே செதுக்கிட்டாங்களே. அப்பா உன்னை வாரி அணைச்சு முத்தமிட்ட தருணம் நான் இறை மகளா என நான் உணர்ந்தேனே. ஆனா இப்ப ஆவி பிரிஞ்ச உன் சடலத்தை என் மடியில கிடத்திருச்சு இந்த பால போன உலகம். அப்பா என் மூணு உடம்பும் துடிக்குதே, அனாதையாக நான் துடிக்கிறேனே. உன் பாடு முடிஞ்சது பாயம் பாடு முடியலையே. நீ உன் கையால தொட்டு தொட்டு எல்லாரையும் குணப்படுத்தினியே. நோயில உள்ளவர்களையும் பேயையும் ஓட ஓட விரட்டியப்பா. ஆனா அதுக்கு தந்த பரிசா உனக்கு கையில இத்தகைய அனுப்பா. அப்பா நீ ஊரு ஊரா நடந்து போய் நடக்காதவங்களையும் நடக்க செய்தீரப்பா. அந்த கொடுமைக்கு அப்பா இந்த காலில இவ்வளவு பெரிய அணி. 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேருக்கு நீ பகிர்ந்து கொடுத்தியப்பா. உன்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற நீ மரணித்தாயோ என் அன்பு மகனே. இந்த தாயவும் அந்த சீடர்கள் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு இனி போயிட்டியப்பா. இப்போ இயேசு இங்க இல்லையே, உயிரோட என் இயேசு இல்லையே. இந்த இறை திட்டத்தில பாவிகளை மிக்கவே நீ இந்த அவதாரம் எடுத்தியப்பா. பதிமூன்றாம் நிலை. வேரறுந்த மரத்தை விழுது சுமக்கிறது. வார்த்தைகளினால் சொல்ல முடியாத வேதனையில் துடிக்கிறாள் அன்னை மரியாள். பாலூட்டி சீராட்டி பாசமாய் வளர்த்த மகன் பாடையாய் கிடப்பதைக் கண்டு பதறுகிறார் அந்த தாய். ஒரு வாள் உள்ளத்தை ஊடுருவும் என்று சிமியோன் முன்னுரைத்தார். அன்னைக்கோ 1000 வாள்கள் உள்ளத்தை தைத்தது போன்ற உணர்வு. களை இழந்து காட்சியளிக்கும் திருமகனை கண்டு கலங்குகிறாள் அந்த தாய். சிந்திப்போம்.
என்றைக்காவது லட்சத்திற்காக வாழாமல் அன்னை மரியாளை போல லட்சியத்திற்காக வாழ்ந்திருப்போமா? நமது துன்பத்தை விட பிறரது நல்வாழ்வுதான் பெரிது என குறைந்தபட்சம் நினைத்தாவது பார்த்திருக்கிறோமா? தரணி வாழ தன் மகனையே தாரை வார்த்த தாயை பின்பற்ற நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, என் சுயநலத்தை விட என் அண்டை அயலாரின் நல்வாழ்வே பெரிது என எண்ணும் நல் மனதை எனக்கு தாரும். ஆமேன். தூக்கு தூக்கு. கல்லறையில் இன்றோடு முடித்து விடுவோம். முடிந்தான் என்று அரிமத்தியா யோசேப்பு முடிந்தது. அவருடைய உடம்ப கேட்டிருக்காராம். அவரை எடுத்து அடக்கம் பண்ண இதோ கொண்டு போறாங்க. எனக்காக நிலம் புதைந்தீரோ, நூறெனவே பலனளித்து நான் வளரவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. இயேசுவே நீயாக நான் மாறவோ. பதினான்காம் நிலை. தங்க நாணயம் தரைக்குள் புதைகிறது. சிந்திப்போம். இயேசுவை போல நீதிக்கான போராட்டத்தில் நம்மையே பலி கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா? யார் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன? நாம் நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்துடன் தானே நமது வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்து இயேசுவை போல நாம் எப்போது மாறப்போகிறோம்? ஜெபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, எனக்காக மட்டுமே நான் வாழாமல் பிறர்க்காக வாழவும், தேவைப்பட்டால் என்னையே தியாகம் செய்ய தயாராக இருக்கவும் எனக்கு வரம் தாரும். ஆமென். அனைவரும் ஒரு 2 நிமிடம் முழங்கால் பண்ணிடுவோம். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவோடு பயணித்து வந்திருக்கிறோம். அதே மனநிலையோடு அவருடைய ஆசிக்காக நொறுங்குண்ட மனதோடு நாம் செய்த பாவத்திற்காக நாம் மன்னிப்பு வேண்டுவோம். நம் பாவங்களை பொறுத்து கொள்ளும் பொருட்டு மன உருக்கத்தோடு மன்றாடுவோம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, எங்கள் மேல் கோபமாயிராதேயும். பொறுத்தருளும் கர்த்தாவே,
உம்முடைய ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. எங்கள் மேல் கோபமாயிராதேயும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உம்முடைய ஜனங்களின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. எங்கள் மேல் கோபமாயிராதேயும். ஆசீர்வாதம் தந்தருளும் சுவாமி. ஆசீர்வாதம் தந்தருளும். ஊழி உள்ள காலம் தந்தருளும் சுவாமி. ஊழி உள்ள காலம் தந்தருளும். முடிவுரை. இதோ கல்வாரி பயணத்தை கடந்து வந்திருக்கின்றோம். நம் ஆண்டவரின் பாடுகள் அனைத்தையும் உள்ளத்தால் உணர்ந்திருக்கின்றோம். தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் நிலையை விரும்பி ஏற்ற நம் தலைவர் இயேசு நமக்காக பட்ட பாடுகள் யாவும் நம்மையும் வேதனைப்படுத்தியிருக்கும். அன்பு செய்ததால், அருளை தந்ததால், பாசம் காட்டியதால், பகிர்வை போதித்ததால், உண்மையை சொன்னதால், உலகிற்கு உழைத்ததால், அநீதியை எதிர்த்ததால், ஆளும் வர்க்கத்தை பகைத்ததால் இயேசுவுக்கு இந்த நிலைமை. இயேசுவின் இந்த பாடுகள் நம்மை மனமாற அழைக்கின்றன. அன்று இயேசுவின் அவல நிலையை நினைத்து கண்ணீர் வடித்துவிட்டு கலைந்து சென்ற மக்களைப் போல நாமும் கண்ணீர் வடித்துவிட்டு கலைந்து சென்று விட்டால் நாம் செய்த சிலுவை பாதையில் பயன் ஒன்றுமில்லை. மாறாக இக்கல்வாரி பயணம் நமக்கு உணர்த்தும் பாடங்களை உள்ளத்தில் உணர்ந்து அவை கற்பிக்கும் பாதையில் பயணிக்க தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் பாடுகளை இதயத்தில் ஏற்றதோடு நின்றுவிடாமல் அவை உணர்த்தும் பாடங்களை வாழ்வாக்குவோம். தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த நம் இயேசுவின் வழியில் நாமும் பிறருக்காக வாழ்ந்து மண்ணில் இறைவனின் உண்மையை சாட்சிகளாக வாழ்வோம்.